அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 10/9/2024. நாளெல்லாம் திருநாளே 10/9/2024. இன்று செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள். இன்றைய திதி சப்தமி இரவு 7-8 மணி வரை, பின்னர் அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் மாலை 5-12 மணி வரை, பின்னர் கேட்டை. யோகம் நாள் முழுதும் சித்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் மேஷம் ராசிக்கு. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். கரணம் கரஜை வணிஜை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி வளர்பிறை அஷ்டமி. இன்றைய விசேஷம் குலச்சிறை நாயனார் திருநட்சத்திரம். நமது அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது நமக்கு தொடர்ந்து கடன் பிரச்சனை, நிறைய அவமானங்கள், தொந்தரவுகள்லாம் கொடுத்து கொண்டு வருகின்றது. பணத்தால் நிறைய சிக்கலும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படின்றதெல்லாம் இருந்ததுன்னா, நிறைய கடனால் ஒரு மன உளைச்சல் அதிகமாக கொடுத்துட்டே இருந்ததுன்னா, வாரந்தோறும் சனிக்கிழமை நாளில் யமகண்ட நேரத்தில், அதாவது காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளார இந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமோ அல்லது விநாயகர் கோயிலோ, இந்த கோயிலுக்கு போய் 6 நல்லெண்ணெய் தீபம் தொடர்ந்து வாரம் சனிக்கிழமை கொண்டு போய் நீங்கள் அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா, எப்படியாப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யறதுக்கான அற்புதமான ஒரு வழிமுறையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால் இது கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம். இது செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். சரி, இன்றைய ராசி பலனுக்கு சென்று விடலாம். மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உங்களுக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா, மனதுக்குள்ளார ஒரு பயம், பதற்றத்தோடு தான் அந்த செயலை செய்வீங்க. இதை நம்ம செய்யலாமா, செய்ய வேண்டாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் நிறைய குழப்பத்தை கொடுத்துட்டு வந்திருக்கும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சலோட ஒரு காரியத்தில் இறங்கி செய்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத உங்கள் மனதில் இன்றைக்கி ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையிருக்கின்றது. ஏனென்றால் எதை தைரியமாக எடுத்து செய்கின்றோமோ அந்த காரியமே வெற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஆய்வு எண்ணமும் உங்கள் மனதிற்குள்ளார உருவாக்கி கொடுக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய தினம் அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் நாம் எந்த வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும், உள்ளூரா, வெளியூரா, வெளிமாநிலமா அப்படின்றது, வெளிநாடா சம்பந்தப்பட்ட விஷயத்தை இன்று சிந்தித்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பும், ஆற்றலும், சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 4ம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வதும் சிறப்பான ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கும் அமோகமான ஒரு வளர்ச்சியும், முன்னேற்றத்தையும், ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய உடலில் நிறைய தொந்தரவு பிரச்சனைகள், உடல் உபாதைகள் தொந்தரவு இருந்ததுன்னா, இன்றைய தினத்தில் நிவர்த்தி செய்வதற்கான அற்புதமான ஒரு வழிமுறை உங்களுக்கு வழிகாட்டியாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பக்தியும், புதிய பொறுப்புகளும் தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 2ம், அதிர்ஷ்டமான தெய்வம் அங்காளம்மன் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே,
இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் மனதிற்குள்ளார சின்ன சின்ன சங்கடங்கள் தொந்தரவுகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்திருக்கும். அந்த சங்கடத்திலிருந்தெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. பொதுவாக இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் கல்வியில் மேன்மை அடையக்கூடிய ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும், ஆடை ஆபரண சேர்க்கை மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் சேமிப்பு எண்ணத்தை அதிகரிப்பதற்கும் எதிர்கால திட்டங்களை வெற்றியடைவதற்கான நுணுக்கத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொதுவாக இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறமும், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் உடல் சோர்வும் மனச்சோர்வும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆகையால் இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இல்லாமல் இந்த சோர்வை போக்கிக் கொள்வதற்கு சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்பு தன்மை அதிகரிப்பதற்கான சூழ்நிலையும் மனநிலையும் அதிகரித்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொதுவாக இன்றைய தினத்தில் ஓட்டல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், அதாவது சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்கு சென்று கொண்டு இருப்பவர்களுக்கு இன்னைக்கு உடல் சோர்வு கொஞ்சம் அதிகமாகவும் மனச்சோர்வும் கொஞ்சம் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இன்றைய செயலில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பு தன்மை அதிகரிப்பதற்கு ஆன்மீக பக்தியும் அதிகரித்து கொள்வதும், உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்வதும் பல வகையில் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எதிர்கால திட்டத்தை திட்டமிட்டு செயல்படுத்தி அமோகமான ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறையும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னைக்கு நண்பர்கள்னாலையும் உறவினர்னாலும் நல்ல செய்திகளும் நல்ல தகவல்களும் மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் வெளியூர் பயணம் மனதிற்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரகசியமாக வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. எதிர்கால திட்டத்தை பற்றி மற்றவர்களிடம் டிஸ்கஷன் பண்ணுறதோ மற்றவரிடம் சொல்வதோ பல வகையில் உங்களுக்கு தோல்வியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையில் உருவாக்கிவிடும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பும், அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் முதலில் சோர்வோடு பிறகு சுறுசுறுப்பு தன்மையோடு உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து 4 பேர் பாராட்டும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடை பார்த்து 4 பேர் பாராட்டி பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கைகூடி வருவதற்கான ஒரு அமைப்பாற்றல் அனுகூலமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் இருப்பவர்களும் அரசியல் இருப்பவர்களுக்கும் நல்ல பேரும் புகழும் மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு உற்சாகத்தை உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக சுபகாரியம் தடைபட்டு இருந்திருக்கும், நீண்ட நாட்களாக வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்த திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் கைகூடி வருவதற்கான நல்ல செய்தியும் நல்ல தகவல் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட தினமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான அமைப்பும் சூழ்நிலையிலும் உருவாக்கி கொடுக்கும். நல்ல செய்தியும் நல்ல தகவலும் மனதிற்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகியிருக்கின்றது.
ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும், புதிய உத்வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பரும், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் செய்து இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் முயற்சியும் வெற்றி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. பொதுவாக முதலீடு போட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களும், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட பிசினஸில் இருப்பவர்களும் இரட்டைப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களும், ஐடி துறையில் இருப்பவர்களும், கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்தியும் நல்ல தொழிலும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எதிர்கால திட்டத்துக்கு அமோகமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய தினம் அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டமான எண் 3ம், உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உடல் சோர்விலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கின்றது. பொதுவாக இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் மனதிற்கு கஷ்டத்தையும் துன்பத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம் முன்னேற்றத்தை அடைவதற்கான ஒரு வழி பாதையும் தெளிவான பாதையும் இன்னைக்கு உருவாக்கி கொடுக்கும். ஹோட்டல் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களும், ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களும், அதேமாரி டெக்ஸ்டைல்ஸ் வண்டி வாகனங்கள் இந்தமாரி கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்தமாரி ஒரு தொழிலில் இருந்தாலும் இன்னைக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அரசு துறையில் இருப்பவர்களும், அரசு துறைக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு படி மேலே உயர்ந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1ம், அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, ஏற்கனவே சனி சர்பனுடைய தாக்கத்தில் ஏற்படுத்தி கொடுத்து எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை செஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு தான் அந்த காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை ஏற்கனவே கற்றுக்கொண்டு விட்டீர்கள். அதே நேரத்தில் தான் இன்றைய தினமும் கொஞ்சம் மந்தத்தன்மை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகையால் மந்தத்தன்மை இருக்கிறது, அதனால் இது நம்ம செயல்படுத்த முடியாதுன்ற ஒரு எண்ணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. எப்படி போராடினாலும் இந்த தினம் நமக்கு நல்ல நாளாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி செய்யும்போது பல வகையில் ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களும், விவசாயத் துறையில் இருப்பவர்களுக்கும் ஓரளவுக்கு லாபத்தையும் வளர்ச்சியும் நல்ல செய்தியும் நல்ல தகவலை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு மனதிற்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 2ம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் போட்டி ஜெயிச்சாதான் நமது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நண்பர்களிடத்துலையும், தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும், உறவினர் வீட்டிலையும் இந்தமாரி போட்டிகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் மனதிற்கு மகிழ்ச்சியும் நிறைவு தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மனதிற்கு எந்த ஒரு வகையில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தாலும் 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை கௌரவமாக கெத்தாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் கொள்கையும் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது. ஆகையால் இன்றைய தினத்தில் தொட்டது தொடங்கும், தொட்டது வெற்றி கொடுக்கும், முன்னேற்றத்தை மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் அனைவருக்குமே உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது நல்ல செய்தி வரலையே அப்படின்ட்டு காத்து கொண்டிருந்தவங்கெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்ல செய்தியும் நல்ல தகவலும் கண்டிப்பாக இன்றைய அமைப்பாற்றலுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பரும், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தூரத்தை பயணத்தை தவிர்த்து கொள்வதும் பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுனால பல சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கோபங்கள் அதிகரிக்கும். அதனால் கோபத்தை குறைத்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள்னால பெண்களும், பெண்கள்னால ஆண்களுக்கும்
மன சங்கடத்தையும் மனதிற்குள்ள ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு வீண்பலி அவச்சொல் மன உளைச்சலும் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு செயலும் சிந்தித்து செயல்படுத்தும் போது இந்த நாள் சிறந்த நாளாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வது மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன். ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.